உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஆவணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. அப்போ இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவுடைய ராசி. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் தான். குருவை சார்ந்த ராசி தான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசி, மீன ராசி, இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா குரு பகவான். அப்போ இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறார். அற்புதமான ஒரு வாய்ப்பு. இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து கலஸ்திர குருவாக நிற்கிறார். கலஸ்திர குருவாக நிற்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ 100% திருமண வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேங்க. அப்போ குரு பகவான் உங்களுக்கு கலஸ்திர குருவாக நிற்கிறார். இது ஒரு நல்ல வாய்ப்பு, சரிங்களா? அப்போ உங்களுக்கு கலஸ்திர குருவாக நிற்கும்போது நிறைய பேருக்கு பாருங்கள், வரன் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, தள்ளி தள்ளி போகும். நீங்கள் ஒரு வரன் பார்த்துட்டு வருவீங்க, அவங்களுக்கு வேறு இடத்துல கல்யாணம் ஆகிடும், உங்களுக்கு தாமதமாகும். அப்போ உங்கள் மனசில் கேள்வி இருக்குது, என்னடா நாம் பார்த்துட்டு வரவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுது, நமக்கு கல்யாணம் தள்ளி போகுது, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத யோசிப்போம். ஒன்றாச்சுங்களா? அதே மாதிரி மற்றவங்க காரியத்துக்கு போவோம், நடக்காத காரியம் கூட அங்கே நடந்துடும். நமக்கு போவோம், நடக்கிற காரியம் கூட தள்ளி போகும். அப்போ என்ன காரணம்? அப்போ நம்ம சிந்திப்போம். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து, அதாவது 7ஆம் இடத்துல கலஸ்திர குருவாக நிற்கிறாரு. திருமண வரத்துக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. இது போக அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 7ஆவது பார்வையை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 7ல் குரு இருக்கார். குரு வந்து உங்கள் ராசி 7ஆம் இடமாக பார்க்குறாரு. அப்படி பார்க்குறதுனால குருவுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5, 7, 9. அப்போ 5ஆம் இடமா துலா ராசி, 7ஆம் இடமா தனுசு ராசி, 9ஆம் இடமா கும்பராசி. இந்த 3 ராசி குரு பார்க்குறாரு. அதுலேயும் குறிப்பாக உங்கள் ராசி வந்து 7ஆம் இடமாக பார்க்குறாரு. திருமணத்துக்கு அருமையான ஒரு வாய்ப்பு ஒன்று. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அப்போ திருமணத்துக்கு கிட்டத்தட்ட குரு பகவான் வந்து மே மாதம் 14ஆம் தேதியே வந்துட்டார். அப்போ இந்த மாதம் எப்படிங்க நம்ம ஒரு ஸ்பெஷலாக கவனிப்பாரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மாத கிரகம் யார் அப்படின்னா சூரியன். அதாவது நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் எந்தவுடைய கிரகத்தினோட அடிப்படையில் பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னா சூரியனுடைய அடிப்படையில் தான் பலன்களை கொடுக்குறாரு. அதை நீங்கள் நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் ராசிக்கு சூரியன் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா, அவர் எங்கே இருந்துட்டு போகிறார், ஒரு விஷயம் சொந்த வீட்டில் இருக்கிறார். 12 மாதம் 12 ராசியில் இருப்பார். இதில் எல்லா கிரகங்களுக்கும் 2 ராசி உண்டு. இப்போ ஒரு உதாரணம், செவ்வாய் பகவானுக்கு எடுத்துக்கோங்க, மேச விருச்சிகம் 2 ராசி 2 வீடு. சுக்கிரனுக்கு எடுத்துக்கோங்க, ரிஷிபம் துலாம் 2 வீடு. புதனுக்கு எடுத்துக்கோங்க, மிதுனம் கன்னி 2 வீடு. அதே மாதிரி குரு பகவானுக்கு எடுத்துக்கோங்க, தனுசு மீனம் 2 வீடு. சனி பகவானுக்கு எடுத்துக்கோங்க, மகரம் கும்பம் 2 வீடு. ஆனால் குரு, அதாவது சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வீடு சிம்மராசி. சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ராசி கடகராசி, சரிங்களா? ராகு எதுக்கு பொறுத்த வரைக்கும் ராசி கிடையாது, எப்பயுமே கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்குன்றது 9ஆம் இடத்துக்கு தன் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் ஒரு வருஷம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பார். 12 வீட்டில் 12 மாதம் இருப்பார். தான் சொந்த வீட்டுக்கு வர்றது பார்த்தா இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் வருவார். அப்போ இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா தன்னுடைய சொந்த வீட்டில் சூரிய பகவான் வந்து அவர் சஞ்சாரிப்பார். அப்படி உட்காரும்போது நமக்கு என்ன தேவை அந்த தேவையை பூர்த்தி பண்ணிட்டு போயிடுவார். அப்போ உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துல கலஸ்திரஸ்தானத்தை பார்க்குறாரா, அப்போ அந்த திருமணத்துக்கு சூரியன் சப்போர்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரா. 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், ஹெல்த்து, உடல் உபாதிகள் சரியாகிற இடம். அது போக 4ஆம் இடம் நம்ம என்ன சொல்கிறோம்,
வீடு, மண்மனை, சொத்து, இந்த மாதிரி தோட்டம் துறவு, இது எல்லாமே பார்த்தா இதில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். ஓரளவுக்கு புதுப்பிக்கிறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் 10ஆம் இடம்னா சுய தொழில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ தொழிலுக்கு அதாவது அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த சூரிய பகவான் அப்போ என்னென்னா அவங்க எந்தெந்த ராசியில் உட்காந்து நிற்கிறாங்களோ அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறவர், ஒரு கேப்டனாக இருந்து ஒரு தலைவராக இருந்து சப்போர்ட் பண்ணுறவர் தான் இந்த சூரிய பகவான். சரிங்களா? அப்போ உங்களுடைய ராசிக்கு பார்த்தா இப்போ குரு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, அடுத்தது செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, அடுத்தது புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதே மாதிரி சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ இந்தந்த இடத்துல உட்காரும்போது அதுக்கு தகுந்த பலன்களை அவர் அப்படியே கொடுத்துட்றார். சரிங்களா? பொதுவாகவே எடுத்துக்கோங்க, தனுசு ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி 3 பார்வை உண்டு. அந்த 3 பார்வை பார்த்தா முதல்ல ராகு கேதுனுடைய பார்வை, அதாவது ராகு பார்வை. அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி மேனத்திலிருந்து கும்பராசிக்கு வந்த ராகு உங்கள் ராசியை 3ஆம் இடமாக பார்க்குறாரு. அப்போ ராகு கேதுனுடைய பார்வைன்றது எத்தனை? 3, 7, 11. அப்போ 3ஆம் இடமாக பார்க்குறாருங்களா? அடுத்தது குருவுடைய பார்வை 5, 7, 9. அப்போ குரு 7ஆம் இடமாக பார்க்குறாரா? சனியுடைய பார்வை 3, 7, 10. அப்போ சனி பகவான் உங்கள் ராசி 10ஆம் இடமாக பார்க்குறாரா? சனி 10ஆம் இடமாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி பார்த்தா குரு 7ஆம் இடமாக கலஸ்தரஸ்தானத்தை பார்க்குறாரு. ராகு பகவான் 3ஆம் இடமாக தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்தில் சூரியன் 9ஆம் இடத்துல தன் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற காலம் 9ஆம் இடம் அப்படின்னா பாக்கியஸ்தானம். 9ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துலையே உட்காரும்போது என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு பார்த்தா பாக்கியஸ்தானம். முதல்ல என்ன எதிர்பார்க்குறோம்? திருமணம் வரணும், எனக்கு எப்போங்க கல்யாணம் ஆகும். அதே மாதிரி 2வது குழந்தை பாக்கியம், எனக்கு எப்போங்க குழந்தை பிறக்கும். எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் 5 வருஷம் ஆகிடுச்சிங்க. இதனால் வெளியில் குழந்தை இல்லாததுனால தலை காட்ட முடியலை. எங்கே போனாலும் எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு யாரும் கேட்குறதில்ல, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ குழந்தை பாக்கியத்தில் எனக்கு குறையாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு ஆண் வாரிசு இருந்தும் பெண் வாரிசு இல்லை, பெண் வாரிசு இருந்தும் ஆண் வாரிசு இல்லை. அப்போ எதில் ஒரு குறையாக இருக்குது. அந்த பாக்கியம் எனக்கு எப்போ கிடைக்கும்? திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், 2வது வளர்ச்சி. ஏன் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, அதாவது காசு பணம் இல்லாமல் பண கஷ்டத்தில் உடல் உபாதிகளோட நோயினுடைய நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்கிறேன். எனக்கு இது எல்லாமே எப்போ சரியாகும்? ஏன்னா ஒவ்வொருத்தருமே எதிர்பார்க்குறது என்ன பண்ணுறீங்களா? கௌரவமான வாழ்க்கை, எதிரிக்கு இலக்காரம் இல்லாத வாழ்ன்னு எதிர்பார்க்குறோம். ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னா இறங்கி நம்ம விளையாண்டால் தான் அதில் ஜெயிக்க முடியும். வெளியிலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் ஆடியன்ஸாகவே உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போம். ஒரு ட்ரெயின் ஏறுறோம், நமக்கு முதல்ல என்ன கிடைச்சா பரவாயில்லன்னு இருக்கிறோம். ஒரு ஜன்னல் ஒரு சீட்டு கிடைச்சா நல்லா நிம்மதியாக பயணம் பண்ணலாம் நினைப்போம். ஒரு தேட்டருக்கு போகிறோம், ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் கிடைச்சா ஒரு சந்தோஷமாக உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தா இந்த மாதிரி ஒவ்வொரு பிரயாணத்துக்கு போகும்போது என்ன எதிர்பார்க்குறோன்னா நமக்கு இது செட் ஆகுமா, நமக்கு இது கிடைக்குமா, அந்த எதிர்பார்ப்பு அந்த தேடல் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ட்ராவல் பண்ணியே நமக்கு ஒரு நிம்மதி இருக்கிறதில்ல. அதுபோல் என்ன ஒரு விஷயம்னா கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ கேள்வியெல்லாம் இல்லைங்க, எவ்வளவோ கேள்விகள் இருக்குது. சொல்கிறவங்க எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். என்னதான் உங்களுக்கு நான் பலன் சொன்னாலும் உங்கள் மனசு கண்டிப்பாக சொல்கிறேன் திருப்தி அடையாது. ஏன்னா 100% தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வெறுத்து போய் உட்காரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா சொல்கிறவங்களே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் நல்லா இல்லை. அதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு பொருளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், தொலைச்சிட்டோம், நமக்கு வசதி இருக்குது இல்லைன்றது அப்பாற்பட்ட பிரச்சனை, தொலைச்ச இடத்துல தான் தேடணும், அப்போ தான் அது கிடைக்கும். அதை தவிர எனக்கு வசதி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கடல் கடந்து போய் தேடனா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ உங்களுடைய தேடல் எங்கே இருக்குது? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்களுடைய தேடல் எங்கே இருக்குது? உங்கள் ஜாதகம் தான். ஒரு மனிதனை பார்த்து சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஜாதகத்தை பார்த்து அவங்க தலையெழுத்த சொல்லலாம். அப்போ நமக்கு என்ன நல்லா இருக்கணும்? ஜாதகம் நல்லா இருக்கணும். உங்கள் கேள்விகளுக்கு எல்லாமே உங்கள் ஜாதகம் தான். 3 விஷயம் மட்டும் முதல்ல பார்த்துக்கோங்க.
திசை புத்தி அந்தரம் இது நம்ம ஜாதகம் நல்லா இருக்கா. ரெண்டாவது விதிக்காரகன் 5, 7, 9ஆம் இடம், இந்த 3 வீட்டுக்கும் அதிபதி நல்லா இருக்கிறாங்களா. இது போக பார்த்தா நமக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் நல்லா இருக்காரா, நம்மளோட ராசிக்கு அதிபதி குரு நல்லா இருக்காரா, நம்ம லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா, பொதுவாக நம்ம ஜாதகம் நல்லா இருக்கிறதா, இது நீங்கள் தேடுங்க. இதை தவிர நீங்கள் பொது பலன் மட்டுமே கேட்டுட்டு இங்கே இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் எங்கே போய் தேடினாலும் உங்கள் நேரம் நல்லா தான் இருக்குதுங்க. ஏன்னா இப்போ அதை விட குரு வந்து உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்து உங்கள் ராசி பார்த்தாலும் இது கூட உங்களுக்கு பெருசாக பலம் இல்லை. சூரியன் இந்த இடத்துல 9வது வீட்டு வந்திருக்கிறாரு பார்த்தீங்களா, அந்தவுடைய அதாவது 9ஆம் இடத்துக்கு வந்த பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா. அற்புதமான ஒரு வாய்ப்பு. உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய கேள்விகள் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய கேள்விகள் நீங்கள் கேட்டதா அங்கே பதில் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து மனசுக்குள்ளே மௌனமாக இருந்தால் கிடைக்காது. நீங்கள் என்ன கேட்க வரீங்க, உங்கள் மைண்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். புரியுதுங்களா. ஏன்னா 100% உங்கள் நேரம் இந்த மாதம் நல்லா இருக்குது. திருப்பி சொல்லிகிட்டே போகலாம், வேண்டாம். இதுபோல் வீடியோ உங்களுக்கு தேவைன்னா ரெகுலராக நீங்கள் பார்க்கணுமுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சொல்ல வரதை கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.